ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேண்டம் கிளிக்ஸ் ஆஃப் கவி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பேன் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய வச்சுருங்க. ஸோ பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ எப்போது போல் கடுகு, ஜீரகம், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெந்தயம் கூட ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அது கூடவே நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாரோட நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும், லைட்டாக பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பிளாக்கிஷ் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்காதீங்க. சும்மா லைட்டாக இது பண்ணாலே போதும். இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்காதீங்க, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் அது ஒரு 20 எடுத்திருப்பேன். அதை நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி தட்டி இது பண்ணுவோம் இல்லையா, அதில் சும்மா 1க்கு 2 நான் தட்டி எடுத்திருக்கேன். நல்லா தட்டணுன்ட்டுலாம் இல்லை, லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட தட்டி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணி விட்டதும் நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லாவே டைம் எடுத்து இது பண்ணிக்க. பிகாஸ் எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வெங்காயம் நல்லா வதங்க விட்டால் அந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். ஸோ வெங்காயம் எப்போதும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே ஏதாச்சும் லிட் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் ஏர் எல்லாம் வெளியே வராதப்போ நல்லாவே சீக்கிரம் வெங்காயம் வெந்துடும். பட் நான் இன்றைக்கி லேட்டாகவே குக் பண்ணலாம், அந்தளவுக்கு ஒரு அர்ஜென்ட்டும் இல்லாதனால நான் அப்படியே குக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எமர்ஜென்சியாக எங்கேயாச்சும் போகணும், உங்களுக்கு வேலை இருக்குது, இல்லை சீக்கிரம் வெங்காயம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் லிட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணுன்னு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளியை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளியோட சாறு எல்லாம் அந்த குழம்புல இறங்குனா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா எந்த சமையலாக இருந்தாலும் இருக்கிற இடமே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம டைம் எடுத்து நல்லாவே குக் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பேப்பர் மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம இது போட்டு ரொம்ப லைட்டாகிற வரைக்கும் அந்த குழம்புல பார்த்தாலே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லாவே நம்ம டைம் எடுத்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த தக்காளியை தட்டி தட்டி விட்டிங்கன்னா அது நல்லாவே இன்னும் மசிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லாவே குழஞ்சிருக்கணும் தக்காளி பொறுத்த அளவுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். பட் எனக்கு அடியெல்லாம் பிடிக்கிற மாதிரி இல்லை, ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் மிக்ஸி ஜாரில் தக்காளியும் அப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இது தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த குழம்புக்குள்ளே இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணி இல்லையா, அதுவும் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நல்ல டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ குழம்புல நம்ம எந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணாமல் அப்படியே குழம்பு செஞ்சால் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கும், ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா டர்மரிக், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சிம்பிளான நம்ம பவுடர்ஸ் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட், ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாஸ் வந்து அந்த குழம்புல இறங்குற அளவுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சூடாகி கொஞ்சம் பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடை வந்து சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் அது தலையும் வாலும் மட்டும் நான் வெட்டி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் கருவாடு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ். கருவாடை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த கருவாடை வந்து குழம்புல ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த ஜூஸ் எல்லாம் வந்து கருவாட்டில் இறங்குற அளவுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு நல்ல குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஃப் நாட் உங்களுக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து இல்லை இந்த மாதிரி வேகிற அளவுக்கு விட்டு வைக்கலாம். ஸோ எஸ், கருவாடு வந்து வேகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.